புரட்சி கலைஞர் விஜயகாந்திற்கு களங்கம் வருவிக்கும் வகையிலே அந்த நாதாரி பேசியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். அவரை விமர்சனம் பண்ணுவதற்கு தமிழ்நாட்டிலோ இந்திய நாட்டிலோ இருக்கின்ற அரசியல்வாதிகள் எவனுக்கும் தகுதி இல்லாத பன்முகம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவர் இந்த தமிழகத்திலே உண்டு என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது கேப்டன் அவர்களை நீ விமர்சனம் பண்ண? அரசியல் பிளாஷ் பண்ண நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்தின் ஓய்வூதியம் பற்றி நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் ஒருவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சமூக ஆர்வலர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் நம்முடைய நினைந்திருக்கிறார். வாங்க அவர்கள் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் வந்து கேப்டனோட ஓய்வூதியம் பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? RSA ஃபாஸ்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தெய்வம்னு கூட சொல்லலாம். அந்த விஜயகாந்தினுடைய ஓய்வூதியத்தை பற்றி, ஓய்வூதிய விண்ணப்பத்தை பற்றி, புரட்சி காவியம் பிரேமலதா அவர்கள் அளித்த ஓய்வூதிய மனுவை பற்றி நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் ஒருவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதை நாம் பத்திரிகைகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நான் முழுமையாக முதலில் கண்டனம் தெரிவிக்கிறேன். நேதாஜி என்பவர் இந்த இந்திய நாட்டினுடைய ஒரு மாபெரும் தளபதி. அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஒரு படை தளபதி. அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்திற்கு களங்கம் வருவிக்கும் வகையிலே அந்த நாதாரி பேசியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். நேதாஜியினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த நேதாஜி மக்கள் கட்சி கழகம் என்பதை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஏன் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால், புரட்சி கலைஞரை இன்று மக்கள் மனித தெய்வமாக பார்த்து வழிபடக்கூடிய ஒரு இதய தெய்வமாக அது மாறி இருக்கிறது அவருடைய ஆலயம். ஏனென்று சொன்னால், புரட்சி கலைஞர் இன்று தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஆன்ம சக்தியாக மக்களுக்கு உந்துதல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை விமர்சனம் பண்ணுவதற்கு தமிழ்நாட்டிலோ இந்திய நாட்டிலோ இருக்கின்ற அரசியல்வாதிகள் எவனுக்கும் தகுதி இல்லாத சூழ்நிலையில் இந்த தகுதி இல்லாத நாதாரி அவரை விமர்சனம் செய்திருக்கிறார். எதற்கு விமர்சனம்? தன்னுடைய கணவராகிய விஜயகாந்த் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த பரிசுதான் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது MLA. அந்த MLA அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. அந்த ஊதியம் அவர் இறப்புக்கு பின்னால் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட அவருடைய சொத்தாகிய, இப்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளராகிய புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். கணவனுடைய ஊதியத்தை பெறுவதற்கு தகுதியானவர் மனைவி மட்டும்தான். அதை அந்த நாதாரி புரிந்திருக்க வேண்டும். அந்த நாதாரி புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய கணவருடைய ஊதியத்தை பெறுவதற்கு தகுதி உண்டு, நான் அவருடைய மனைவி என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஓய்வூதியம் 15,000 ரூபாய்க்கு மனு செய்கிறார்கள். அந்த ரூபாயை அவர்கள் பெற்றுக்கொண்டால் தன்னுடைய கணவர் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு ஊதியம் என்ற ஒரு உன்னதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த மனைவிக்கு கிடைக்கும். அதனால் முதலில் அவர்கள் மனு செய்கிறார்கள். நான் தகுதியானவள், என்னுடைய கணவருடைய ஓய்வூதியத்தை தர வேண்டும், ஏன் தரவில்லை என்ற கேள்விக்கணையோடு அவர்கள் மனு செய்கிறார்கள். அந்த ஓய்வூதியத்தை விமர்சனம் பண்ணுகிறார் இந்த பரதேசி. பரதேசியே, நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ இறந்து போனால் உன்னுடைய மனைவி யாரை அடையாளப்படுத்துவாள்? யாரையாவது மனைவி கணவன் என்று அடையாளப்படுத்துவாளா? உன்னுடைய மகன் அல்லது மகள் நீ இறந்து போனால் உன்னை தானே அடையாளப்படுத்த வேண்டும். நீ இறந்து போய்விட்டால் உன்னுடைய மகன் அல்லது மகள் அல்லது மனைவி அல்லது யாரை அடையாளப்படுத்துவார்கள்? எங்களுடைய கேப்டனுடைய புரட்சி காவியம் பிரேமலதா அவர்கள் தன்னுடைய கணவனை அடையாளப்படுத்துகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் புரிந்து கொள்ளாமல் இந்திய நாட்டினுடைய தளபதியாகிய நேதாஜியினுடைய பெயரை வைத்துக் கொண்டு நீ பன்முகம் கொண்டவன் என்று தன்னை விளம்பரப்படுத்துகின்ற பிரதேசியாக இருக்கிறாய்.
பன்முகம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவர் இந்த தமிழகத்திலே உண்டு என்று சொன்னால், இந்த மக்களுக்கு காட்சி கொடுத்து மக்களுடைய பன்முக ஆளர் என்று ஒருவரை மக்கள் தெரிவு செய்து கொண்ட ஒரு நபர் யார் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் ஆளுமையிலே பன்முகம் கொண்டவர், கொடை வள்ளலிலே பன்முகம் கொண்டவர், நடிப்பு திறமையிலே பன்முகம் கொண்டவர், அதாவது தில் பவர்லே யார் எந்த எதிரிகள் இருந்தாலும் அந்த இடத்தில் துணிந்து செல்லக்கூடிய தகுதி படைத்தவர். இப்படி பன்முகம் கொண்ட கேப்டன் அவர்களை அவர் அடையாளப்படுத்தவில்லை, எந்த இடத்திலும் அவர் அடையாளப்படுத்தவில்லை. நீ உன்னுடைய விளம்பர பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பன்முகம் கொண்ட பரதேசி என்று அடையாளப்படுத்துகிறாய். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? எங்களுடைய கேப்டன் அவர்களை, இந்த மக்கள் இதே தெய்வமாக பூஜிக்கின்ற கேப்டன் அவர்களை நீ விமர்சனம் பண்ண. நீ எங்கோ இருட்டறையில் இருந்து கொண்டு தன்னை அடையாளப்படுத்துவதற்காக இன்று கேப்டன் அவர்களை வெளியில் இழுக்கிறான். கேப்டனுடைய பெயரை சொல்லி அடையாளப்படுத்த வேண்டும். ஏன் பரதேசியே, உன்னை மிக கேவலமாக வர்ணிக்க வேண்டும். ஏதோ நாகரிகம் என்ற எங்களுக்கு ஒன்று உண்டு, அந்த நாகரிகத்தின் அடிப்படையிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியா அடிமை தலையிலே இருந்த பொழுது வெள்ளையனை எதிர்த்து தனி படை உருவாக்கி அந்த ஆங்கிலேயனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த ஒரு படை தளபதி, சரித்திர நாயகன். அப்படிப்பட்ட நேதாஜி பெயரை நீ வைத்திருக்கிறாய். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேதாஜி வெள்ளையனை எதிர்த்த காரணத்தினால் இந்த இந்தியாவிலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்காக தன்னை தியாகம் செய்த ஒரு தியாகி. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தாரோ, அதை போன்று ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த நேதாஜியினுடைய பெயரை வைத்துக் கொண்டு இவ்வளவு தரக்குறைவாக நீ நடந்திருக்கிறாய் என்று சொன்னால், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நீ அந்த ஓய்வூதிய மனுவை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறாய் என்று சொன்னால், புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களிடமும் இந்த தமிழக மக்களிடமும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மீடியா மூலமாக, RSA பிளாஷ் மீடியா மூலமாக என்னுடைய கண்டனத்தை உனக்கு முதலில் நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் யார்? கேப்டனை ஓய்வூதிய மனுவை குறித்து நீங்கள் பேசுவதற்கு யார்? நீங்கள் இவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. உங்களுடைய மீடியாவை பார்க்கின்ற பொழுது உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். உங்களை மிகவும் மதிக்கிறேன். ஏன் என்று சொன்னால் பல பதவிகளை வகுத்திருக்கிறீர்கள். அரசு பதவிகளை வகுத்திருக்கிறீர்கள். உயர்ந்த படிப்புகளை படித்திருந்த ஒரு உன்னதமான நிலையில் உள்ளவர் என்று நான் நினைத்தேன். ஆனால் இவ்வளவு தரங்கட்ட, தரம் இல்லாத ஒரு பன்னாடையாக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த கருத்தை நீங்கள் தமிழகத்தில் எங்கேயாவது வந்து பேசுவதற்கு உங்கள் தானே இருக்கிறதா? நீங்கள் என்னெல்லாம் படிப்புகளை போட்டு உங்கள் பதவிகளை போட்டு பன்முகம் கொண்ட பன்முக ஆளர் என்று நீங்கள் விளம்பரப்படுத்துகின்ற பன்னாரே, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுவதற்கு? அவருடைய ஓய்வூதிய மனுவை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறேன். உங்களை அடையாளப்படுத்தி பேசுவதற்கு உங்களுடைய பின்புலம் என்ன? ஒருவேளை நீங்கள் கேப்டன் அவர்களை போல இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் உங்களை அடையாளப்படுத்துவதற்கு யாராவது முகவரி உண்டா? ஆனால் கேப்டன் அவர்கள் செய்த தான தர்மம் இன்று புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களையும் 2 பிள்ளைகளையும் இந்த நாட்டிற்கு அடையாளப்படுத்துகிறது. கேப்டனுடைய கல்லறையிலே போய் ஆரத்தி எடுக்கிறார்கள், தெய்வமாக வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் செய்த தர்மம். உன்னுடைய அடையாளம் என்ன? நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, உங்களுடைய அடையாளம் என்ன? உங்களை அடையாளப்படுத்துவதற்கு நீங்கள் விரும்பினால் நீங்களாக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். கேப்டனை போன்று உங்கள் சொத்துக்களை ஏழை மக்களுக்கு கொடுத்து உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இருட்டு அறையிலே இருந்து கொண்டு பேட்டி கொடுத்து அடையாளப்படுத்த தரங்கட்டவனே, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இந்த வீடியோ மூலமாக நான் கேட்கிறேன். வேதனை தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் இன்று தெய்வமாக பூஜிக்கின்ற, ஒவ்வொருவரும் போய் அஞ்சலி செலுத்துகின்ற அந்த ஆலயத்தின் முன்னால் நின்று நீ வர முடியுமா?
கேள்வி கேட்கிறேன். இல்லை, தமிழகத்தினுடைய எந்த மூலை முக்கு முடுக்கு தெருக்களில் நீ நின்று பேச முடியுமா? இந்த வார்த்தை ஓய்வூதியம் எதற்கு மனு செய்திருக்கிறார்கள்? 15,000 ரூபாய் தானே என்று நீ கேட்டிருக்கிறாயே, எதற்கு என்று நான் சொல்லுகிறேன். தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பது முதல் கடமை பிரேமலதா அவர்கள். இரண்டாவது, இந்த 15 ரூபாயும் எதற்கு? எண்ணற்ற ஏழைகளுக்கு அது உணவளிப்பதற்கு, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தானமாக ஏழைகளுக்கு கொடுத்த அந்த அடையாளத்தினுடைய, அந்த அடையாள சிங்கத்தினுடைய அந்த 15 ரூபாய் ஓய்வூதியத்தையும் வாங்கி ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் பிரேமலதா அவர்கள் மனு செய்திருக்கிறார்கள் என்று பன்னாடை பரதேசியை நீ புரிந்து கொண்டிருந்தால் அந்த ஓய்வூதியத்தின் மீது நீ விமர்சனம் செய்திருக்க மாட்டாய். அவருடைய புகழை நீ பாடியிருப்பாய். தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் மாண்டு போனார்கள், உன்னதமான தலைவர்கள் மடிந்து போனார்கள். யாருடைய கல்லறையிலாவது போய் மக்கள் ஆரத்தி எடுக்கிற ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் பார்க்க முடிகிறதா? இன்று படிப்பறிவிலே உன்னதமாக இருக்கின்ற இந்த தமிழகம், படிப்பறிவிலே உயர்ந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த தமிழகம், இந்த தமிழக உலகத்தையே நடுநடுங்க வைத்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை தந்த இந்த தமிழ்நாடு, அந்த மக்கள், அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே இன்று மாபெரும் தியாகியாக, மாபெரும் கொடைவள்ளலாக வந்திருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்று ஆரத்தி எடுக்கிறார்கள் என்று சொன்னால், உன்னை போன்று அறிவில்லாத தரங்கட்டவன் அல்ல, எல்லோரும் அறிவுள்ளவர்கள் ஆரத்தி எடுத்து கும்பிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அவர் ஏழைகளுக்கு செய்த உதவி இன்று மக்களுக்கு அவர் இறைவனாக காட்சியளிக்கின்றார். யாருடைய கல்லறையிலாவது அது உண்டா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கொடைவள்ளலாக இருக்கலாம், எத்தனையோ பேர்களை தன்னுடைய பேர் பின்னால் அடையாளப்படுத்தி இருந்தாலும், பல 100 கோடி ரூபாய், பல லட்சங்கள் கோடி ரூபாய் செய்து அரசு சொத்திலே தன்னை விளம்பரப்படுத்தக்கூடிய கல்லறைகள் அமைத்திருந்தாலும் அதில் கூட 1 ரூபாய் செலவில்லாமல் தன்னுடைய சொத்திலே அடக்கம் செய்திருக்கின்ற அந்த கல்லறை இன்று மக்களுக்கு கோயிலாக காட்சியளிக்கப்படுகின்ற அந்த விஜயகாந்தினுடைய, அந்த கொடைவள்ளலுடைய, அந்த மனிதாவதார மனித தெய்வத்தினுடைய ஓய்வூதியத்தை கேட்ட பிரேமலதா அவர்களுடைய மனுவை நீ விமர்சனம் பண்ணி இருக்கிறாயே. தேமுதிக தொண்டர்கள் இன்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அவருடைய மறைவு, அவருடைய துக்க நிகழ்ச்சியிலிருந்து இன்னும் அவர்கள் எழும்பவில்லை. ஒருவேளை உங்களுடைய விமர்சனம் இந்த தொண்டர்களை துக்கத்தில் இருந்து எழுப்புமானால், துக்கத்தில் இருந்து எழும்பிவிட்டால் நீ தூக்கி எறியப்படுவாய். அவருடைய விமர்சனங்களை நீ கையில் எடுப்பாயானால் நீ வீழ்த்தப்படுவாய். நீ அவர்களை எடுத்து எறிந்து பேசுவாயானால் எரிக்கப்பட்டு விடுவாய். இந்த தமிழக மக்கள் உன்னை அடையாளம் கண்டு விட்டார்கள். தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல, இன்று அனைவருக்கும் கொடைவள்ளலாக காட்சியளிக்கின்ற இதய தெய்வம் கேப்டன் விஜயகாந்தினுடைய இழப்பில் இருந்து தொண்டர்கள் எழும்புவதற்கு முன்னால், இந்த மக்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்னால், அந்த ஓய்வு ஊதியத்தை பற்றிய உன்னுடைய விமர்சன கருத்தை புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களிடத்திலும் தமிழக மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் வருகிற தண்டனைகளில் இருந்து, மக்கள் கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். ஆக விதமான ஒரு கருத்தை நீங்க பதிவு செய்ததை, நீங்கள் விதமான ஒரு கருத்தை பேசி வெளியிட்டதை இந்த மீடியா மூலமாக நீங்கள் திரும்ப பெற்று இந்த தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதனுடைய எதிர்வினை நீங்கள் இந்த தமிழகத்தில் இருக்க முடியுமா என்பது இந்த தொண்டர்கள் விழித்துக் கொள்ளும் பொழுது தெரியும். ஆக இதற்கு ஒரே வழி, நீங்கள் அந்த பேசியதை, அந்த விமர்சனத்தை திரும்ப பெற வேண்டும். புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களிடமும் அவருடைய பிள்ளைகளிடமும் இந்த தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் என்ற வேண்டுதலை உங்களிடம் நான் வேண்டுதலை வைக்கிறேன். நீங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள். அதனால் இந்த கண்டனத்தை உங்களுக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.